டேய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். எனக்கு எதுக்கு சல்யூட்? என்னைக்கு இருந்தாலும் எங்களோட மேலதிகாரி சார் நீங்க. அட வாங்க. எஸ் சார். ஆமா நீங்க எப்படிங்க? சார் மெட்ரோ சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த மென்டல் ரவியை நான் சுட்டு கொண்டதுனால எமோஷனான ஐஜி எனக்கு ப்ரமோஷனை கொடுத்து இந்த பேட் சிட்டில உள்ள மொத்த ரவுடிகளை முட்டி தட்ட சொல்லி கையில லட்டிய கொடுத்து அனுப்பிச்சிட்டார் சார். சரி நீங்க எப்படி சார் திடீர்னு என்சிசி மாஸ்டரா நீங்க? காலேஜ்ல படிக்கும்போது என்சிசில சி சர்டிபிகேட் வாங்கியிருந்தேன். 21 நாள் ட்ரைனிங்காக நாக்பூர் கேம்ப் போயிட்டு வந்தேன். என்சிசி மாஸ்டர் ஆயிட்டேன். காவியா மேடம் எப்படி சார் இருக்காங்க? எனக்காக காத்துட்டு இருக்கா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். காவ்யா. எஸ் டாடி. டிரைவர் முத்துசாமி தன் பொண்ணு கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு வந்து சந்தோஷமா பத்திரிக்கை கொடுத்துட்டு போனான். நான் சந்தோஷமா இல்ல. என் பொண்ணு கல்யாணம் எப்போன்னு எனக்கு தெரியலையே. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு துரைசிங்க சொல்லிருக்காருப்பா. நோ வே. இப்பவே நல்லூருக்கு போறோம். ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கறியே? நான் உங்க அப்பா கிட்ட நேர்ல கேட்க போறேன். அப்பா துரைசிங்கத்துக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிரு. பழனி வண்டி நிறுத்து. சரியா? என்னங்க? காவ்யா உங்களை வச்சுக்கிட்டு கல்யாணம் பேச்சு பேசினா நல்லா இருக்காது. நானும் அம்மாவும் பேசிட்டு வரோம். நீங்க வீட்டுக்கு போங்க. ஆமாயா சரியா சொன்னீங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் லைவா வீடியோல பார்க்கணும். ஓகே. ரெடி. நீங்க எடுத்துக்கிடுங்க. இல்ல பரவாயில்ல. என்னையும் என் குடும்பத்தையும் மதிச்சு சம்மதம் பேச வந்திருக்கிய. என்ன சொல்றதுனே தெரியல. என்ன இந்த பிள்ளைய ரெண்டும் வந்ததுல இருந்து லப்புடப்பவே பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆச்சி இது லேப்டாப். பொண்ணோட கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணுமேங்கிற பதட்டத்துல திடீர்னு கிளம்பி வந்துட்டேன். என்னம்மா படம் பாக்குறீங்களா? ஆமா தாத்தா. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கவ? ஆமா உங்க மளிகை கடையில சரக்குல எப்படி சைக்கிள்ல வச்சு சப்ளை பண்றீங்களா இல்ல வேன் வச்சு சப்ளை பண்றீங்களா? ஏய் சம்மந்த பேசி வந்தே எல்லாம் சரக்கு வாங்க முடியா? இல்ல எல்லாரும் சைலண்டா இருக்கவ கொஞ்சம் ஃபில் அப் பண்ணலாமே. அக்கா உன் சும்மாவே நிக்கறாரு, ஏதா பேச சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. நான் ஃபுல்லா ஆர்கியூ பண்ணிட்டேன். எதுவும் வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பாரு சும்மா கதை விடாதீங்க. நீங்க அங்க கையை கட்டிக்கிட்டு சைலண்டா ஆச்சி பக்கத்துல நிக்கிறீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்க இருந்து? அம்மா மொபைல் வழியா லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. என்னையா? எடுத்துக்கிடுங்க. ஐ அம் லிட்டில் பிஸி. இப்போ வேண்டாம். என்ன பெரிய பிடி. என் மகன் போலீஸ் வேலையிலே இருந்திருந்தா இந்த சம்பந்தத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அவர் சரியான நிலைமையில இல்ல. இதுல என்ன இருக்கு? இந்தியா சைக்கிள்ஸ் மாதிரி இந்தியா டியூப்ஸ்னு தூத்துக்குடியில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு மாப்பிள்ளைய இந்தியா உட்கார வச்சா 100 பேருக்கு அவர் வேலை கொடுக்க போறாரு. இந்த மாதிரி ஆயிரம் கூட வந்தா நினைச்சேன். அவர் என் பேச்ச கேட்காத பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல. என்னோட பிள்ளையா இருக்கட்டும். இல்ல எல்லாரும் போயிட்டு வாங்க. என் மேல கோவமா? யாருமே பிடி கொடுக்கலன்னா நான் என்னையா செய்ய முடியும்? இன்னும் கொஞ்ச நாள்மா எல்லாம் சரியா போயிடும். என்னாச்சு? ஐயோ ஓகே. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்திருக்கலாம்ல. Everybody listen to samba bamba rumba tumba. காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே தானே தன்னானே. யாரே இவ்வளவு சத்தமா யாப்பம் விடுறது சார்? என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு? காதல் கம்மிங் சார். கால் ரெண்டு டான்சிங் சார். உனக்கு காதல் வந்துருச்சா? வேற கால்ரா வந்துச்சு. டூலெட் போட்டு வச்சிருந்த இதயத்தை டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பொண்ணு ஓபன் பண்ணிட்டா சார். வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அவ எப்படி இருந்தா அதோ வரா பாருங்க சார். ஐயோ அரேபியன் குதிரா சார். குதிரையை நீங்க டிவில பாத்திருப்பீங்க, சினிமால பாத்திருப்பீங்க, ஜூல பாத்திருப்பீங்க, ஏன் ரேஸ்ல கூட பாத்திருப்பீங்க. சுடிதார் போட்டு நேரா வந்து பாத்திருக்கீங்களா? ஓரமா கூட்டிட்டு போய் ஓங்கி கிஸ் அடிச்சா 1 மாசத்துக்கு தூக்கம் வராது சார். ஹாய் வர கீழ வர. இவர் எங்க போனாரு? ஏய் என்ன காவியா இங்க? I didn't expect you to. ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ பிரச்சனையை பேரம் பேசி வாங்கிட்டேனே. காவியா என் மேல உனக்கு வருத்தம் இல்லையே? இல்ல கொஞ்சம் கூட இல்ல. சாரி காவியா.
நீங்க அவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு இங்க வந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்கும். நீங்க அதை என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, நான் கேட்க போறதும் இல்ல. ஏன்? Because I love you. I love you so much.